ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்குங்க. இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலாக வந்து ஒரு ஸ்வீட் தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். நான் பால் சேமியா செய்கிறதுக்கு நான் நார்மல் நம்ம டிஃபன் சேமியா இருக்கு இல்லைங்க, அதை வந்து ஒரு 1.5 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 50 முந்திரி, 50 திராட்சை, ஏலக்காய் வந்து தேவையான அளவு, பால் வந்து ஒரு 3/4 லிட்டர் போல் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேங்க. நெய் வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து ஒரு 300 கிராம் எடுத்துருக்கேங்க. நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம், கூடவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை எப்படி நம்ம பண்ணலாங்கிறது பார்த்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இது வந்து நம்ம சேமியா வேக வச்சு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த தண்ணி இப்போ ஊற்றுறோம். தண்ணி வந்து நல்லா கொதித்ததும் இப்போ எடுத்துருக்கேன் அந்த சேமியாவை போட்டுக்கலாங்க. உள்ளே போட்டு நல்லா ஒரு அளவுக்கு வேக வைக்கணும். ரொம்ப குழையெல்லாம் வேகக்கூடாது. ஒரு அளவுக்கு வெந்து நம்ம இந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம வடித்து எடுத்துக்கணும். இப்போ நான் வச்சுருக்கேன் 3/4 லிட்டர் தண்ணியில் இப்போ இந்த நம்ம சேமியா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அப்போ கொஞ்சமாக தான் எனக்கு தண்ணி வந்து மிஞ்சி வரும். அந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்துடலாம். சுத்தமாகவே சேமியாவில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ அதை நல்லா முழுக வச்சுட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சேமியா நல்லா முழுகிருச்சு இல்லைங்களா தண்ணியில். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள். இந்த நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், வெந்த பதம் தெரியும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ நான் தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு இப்போ நான் எடுத்திருக்கேன் முந்திரி திராட்சையை போட்டுக்கிறேன். இதில் பாதாம் வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாங்க. ரம்ஜானுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் இந்த ஸ்வீட் செய்யாமல் இருக்க மாட்டோம். இது டிஃபனுக்கு நாங்கள் காலையில் வைப்போம். இது மட்டன் குருமா, பூரி இது எல்லாமே நாங்கள் செய்வோம் காலையில். இப்போ நான் ஒரு 4 ஏலக்காய் மட்டும் இதில் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு இப்போ இந்த திராட்சை முந்திரியோடு நல்லா அதை வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து நம்ம அதை சேமியாவில் அப்படியே கொட்டிட வேண்டியதான். ஈஸியான மெத்தேடு தாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க காலையில். இனிப்பு வந்து நம்ம அளவாகவும் போட்டுக்கலாம், ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாகவும் நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா நம்ம கருக விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இந்த பக்கம் நம்ம சேமியா நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து நான் எடுத்திருக்க சர்க்கரை இருக்குது பார்த்திங்களா, அந்த சர்க்கரையே போட்டுக்கிறேங்க. போட்டு இப்போ அதை நல்லா சர்க்கரையும் போட்டு நல்லா இலக்கி விட்டோம்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேமியா வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. பார்க்கும்போது நம்மளுக்கு லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நல்ல ட்ரை ஆயிரும். இந்த பாலுமே நம்மளுக்கு பத்தாதுங்க, திரும்பி ஊற்றணும். கொஞ்ச நேரம் கழித்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் திராட்சை முந்திரியெல்லாம் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா திரும்பி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நான் ஊற்றிட்டு இப்போ நல்லா மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ மூடி எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் அடுத்ததாக வந்து கேசரி தாங்க செய்ய போகிறேன். நான் இப்போ 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவையை நம்ம வறுக்கணும். 1/4 கிலோ ரவைக்கு நான் 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் 50 கிராம் தூக்கலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு இப்போ நல்லா கருகு விடாமல் ரவை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய ஊற்றுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கேசரி. இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நல்லா கருக விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வறுக்கும்போது. இப்போ நான் வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே மாதிரி பேனில் ஒரு 6-7 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. நெய் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். மொத்தமாகவே 1/4 கிலோ ரவைக்கு எப்படியோ ஒரு 50 கிராமுக்கு மேலே நம்ம நெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காவும் போட்டிருக்கேன் இதோட. போட்டு இப்போ வறுத்து எடுத்ததில் நான் வந்து நான் எடுத்திருக்க ரவை வந்து எனக்கு 2 டம்ளர் வந்துச்சுங்க. 2 டம்ளர் ரவை அளந்ததில் வந்தது. இப்போ நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு ஊற்றிட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக தெரியும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. நான் ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கவும் இப்போ நான் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க.
இப்போ நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ஹையில் வைக்கக்கூடாது. வெந்த மாதிரி காமிக்கும், ஆனால் சீக்கிரம் நம்மளுக்கு ரவை வேகாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வெந்திருக்குன்னு. அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்திருக்கேன், அந்த சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரையும் போட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி அருமையாக இருக்குங்க இந்த கேசரி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், பார்த்தாவே நம்மளுக்கு தெரியுங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். கேசரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பக்கம் பால் சேமியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கனால நான் மீதி இருக்க பாலையும் நான் ஊற்றிக்கிறேங்க. மொத்தமாக நான் 1.5 பேக்கெட் சேமியாவுக்கு நான் 3/4 லிட்டர் பால் நான் ஊற்றிருக்கேங்க. தண்ணி சுத்தமாக ஊற்றக்கூடாது, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான நம்மளுக்கு பால் சேமியாவும் சுவையான கேசரியும் ரெடி ஆயிடுச்சுங்க. ரம்ஜானுக்கு ஸ்பெஷலாக இந்த 2 ஸ்வீட் செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்கீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.